ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ப்ரீத்தி பேசுகிறேன். நேச்சுரல் ஸ்கூல் ஆஃப் மேக்கப்பில் வந்து ட்ரெயினராக இருக்கேன். இப்போ வந்து இந்த பேண்டமிக்கெல்லாம் போய் நம்ம ஒரு நார்மல் லைஃப்க்கு மாறிட்டே இருக்கிறோம். நம்ம மாடல் வித்யஸ்ரீ வந்து ரெடி ஆகுறாங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, ரெடியா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ணியாச்சு. லென்ஸ் போட்டிருக்காங்க. ஷீ இஸ் ரெடி ஃபார் த மேக்கப். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறோம். மாய்ஸ்சரைசர் வந்து எல்லா விதமான ஸ்கின்னுக்கும் கண்டிப்பாக போட்டாகணும். பட் எப்படிப்பட்ட மாய்ஸ்சரைசர் போட போகிறோன்றது தான் முக்கியம். ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு போட வேண்டாம். பட் மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் ஹைட்ரேஷன் கொடுக்கும். அதனால் நம்ம மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. ப்ரைமர் போட போகிறோம். நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம பேஸ் போடுறதா இருந்தால் இப்போ ப்ரைமர் போட தேவையில்லை. பட் நான் இன்றைக்கி என்ன யோசிச்சேன்னா, வில் டூ த பேஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐ மேக்கப் பண்ண போகிறோம். அதனால் நான் ப்ரைமர் இப்போ போடுறேன். இது வந்து ஃபென்டி பியூட்டியோட ப்ரைமர். ஓகே, ஸோ ப்ரைமர் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம மாய்ஸ்சரைசரும் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் போடுறேன். ஃபவுண்டேஷன் போட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துலலாம் கொஞ்சம் கன்சீல் ஆகாமல் இருந்ததுன்னா தென் வி வில் யூஸ் கன்சீலர்ஸ். இவங்களுக்கு டார்க் சர்க்கிள் சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தி எதுவும் இல்லை. அதனால் கலர் கரெக்ஷன் எல்லாம் வேண்டாம். நம்ம வந்து சிம்பிளாக எப்படி வந்து நம்ம இந்த தீபாவளி ரெடி ஆகிறோன்றது தான் கான்செப்ட். அதனால் ரொம்ப எலாபரேட்டாக போக வேண்டாம். ஓகே, ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டோம். இப்போ கான்டூர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்ககிட்ட க்ரீம் கான்டூர் எல்லாம் இல்லைன்னா பவுடர், கொஞ்சம் டார்க் கலர் பவுடர் வச்சு கான்டூர் பண்ணிடலாம். இது எதுக்கு பண்ணுறோன்னா, நமக்கு அந்த ஷார்ப் ஃபீச்சர்ஸ் கிடைக்கிறதுக்காக பண்ணுறோம். இது க்ரீம் பேஸ்ன்றதுனால ஃபிங்கர்ஸோட ஹீட் மூலமாக இதை வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டோம், கான்டூரிங்கும் முடிச்சாச்சு. இதை வந்து பவுடர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஐ மேக்கப்புக்கு மூவ் ஆக போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஐப்ரோஸ் பண்ணிடலாம். அவங்களோட ஐப்ரோஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதை கோம் பண்ணி பார்த்த உடனே அவங்களுடைய ஐப்ரோஸோட கரெக்டான ஸ்ட்ரக்சர் தெரியும். ஐப்ரோஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கொஞ்சம் ஈஸியான வேலை தான், கரெக்டான டூல்ஸ் இருந்தால். அவங்களோட ஐப்ரோஸ் நான் கோம் பண்ண உடனே பாதி வேலை என்னோடது முடிஞ்சிருச்சு. இட்ஸ் கிவிங் அ நீட் ஷேப். ஸோ ஹேர்லைன் எந்த பக்கமாக எப்படி போதோ அதுக்கு தகுந்த மாதிரியே நான் கோம் பண்ணுறேன். ஐப்ரோஸ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது 2-3 விஷயம். ஒன்று வந்து இந்த மாதிரி இருக்கிற ஸ்பூலியால் கோம் பண்ணணும். கோம் பண்ணி முடித்த உடனே நமக்கு எந்தெந்த இடத்துல கேப் இருக்குன்றது தெரியும். அதை நம்ம ஃபீல் பண்ணுறோம். 2வது வேலை அது முடித்தோடனே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஒர்க் வந்து இஸ் டு ஷேப். ஸோ இப்போ நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம ஐப்ரோஸ் முடிச்சிட்டோம். இப்போது ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐ மேக்கப்போட கலர்ஸ் எல்லாம் கீழே ஃபால் அவுட் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐ பேஸ் போடுறேன். ஓகே, ஐ பேஸ் போட்டாச்சு. இதுக்கு மேலே நார்ஸோட
பென்சில் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு க்ரீஸ் லைன் ஃபார்ம் பண்ண போகிறேன். மேக்கப் அப்படின்னாலே வந்து பிளெண்டிங் தான். ஸோ ஐ மேக்கப்னு சொல்லும்போது மோர் பிளெண்டிங். ஒரு ஈவன் கலர் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். பட்டு புடவை கட்டியிருக்காங்க தீவா. எப்படி கோல்டு இல்லாமல் இருக்க முடியும்? ஸோ we are going to add gold. ஸோ கோல்டு வந்து நம்ம ஓவராலாக எல்லா இடத்துலையும் போடாமல் ஐபாலோட ஏரியாவில் மட்டும் நம்ம போட போகிறோம். ஹேண்ட் பிளெண்ட். ஸோ நம்ம வந்து ஈவனாக ஒரு கலர் போட்டோம், அதுக்கு மேலே கோல்டு போடுறோம். கார்னர்ஸில் மட்டும் அந்த ஐயோட ஷேப்புக்காக கொஞ்சம் டார்க் ப்ரௌன் போடலாம். ஸோ ஐ ஷேடோ பார்ட் இஸ் ஓவர். இப்போ காஜல். ஓகே, ஸோ நம்ம காஜல் பென்சில் போட்டாச்சு. கீழே வந்து கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ணோம், இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அந்த ஐயோட ஷேப். அதனால் கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ணியிருக்கோம். இப்போது அது கீழே வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஆட் பண்ண போகிறோம். இல்லைக்கா? ஸோ காஜல் வேலை அதெல்லாம் முடிஞ்சாச்சு. மஸ்காரா. எப்பயுமே மஸ்காரா போடும்போது பேஸ்லேருந்து மஸ்காரா போடணும். அப்போ தான் அந்த லேஷஸ் வந்து லிஃப்ட் ஆகும். அந்த லேஷஸ் எவ்வளோ லிஃப்ட் ஆகிருக்குன்னு லுக். ஸோ இந்த லோவர் லேஷஸ்லேயும் வந்து மஸ்காரா போட்டு அந்த லேஷஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறேன். ஜிக்ஸாக்காக இந்த மூமெண்ட்டில் நம்ம லேஷஸ் மஸ்காரா போட்டோன்னா லேஷஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் வைக்க போகிறோம். எந்த ஒரு ஐ மேக்கப்பாக இருந்தாலும் அந்த லேஷஸ் வைக்கலைன்னா அது ஒரு இன்கம்ப்ளீட் லுக்கை தான் கொடுக்கும். இப்போது பாபி ப்ரௌனோட ஹைலைட்டர், இந்த ப்ரோ லைட்டர் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து போட போகிறோம். ஐ மேக்கப் வந்து ஓவர். கீழே நிறைய பவுடர் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபால் அவுட்டுக்காக. அதெல்லாம் வந்து இப்போ டஸ்ட் பண்ணி வீல் ரிமூவ் இட் ஆஃப். இப்போ கொஞ்சம் ஹைலைட்டர் போட போகிறோம். ஏன்னா ஹைலைட்டர் இல்லாமல் பார்ட்டி மேக்கப் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஸோ வீல் ஆட். ரொம்ப ஜாஸ்தியும் வேண்டாம், லைட்டாக. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ப்ளஷர். ப்ளஷர் வந்து பீச் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப பிங்க் வேண்டாம், ஏன்னா அவங்களுடைய சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளூ கலர் ப்ளவுஸ். ஸோ பிங்க் இல்லாமல் வேறு என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? பீச். ஸோ we are going to use peach blush. ஃபைனலாக லிப்ஸ். ஒரு நியூட்ரல் ஷேட், ரொம்ப ரெட் இல்லை, ஏன்னா அவங்களோட சாரியெல்லாம் ரொம்ப ரெட்டாக இருக்குது. ஸோ we are going with a nice light brick shade. ஓகேவா? ஓகே. ஓகே, ஸோ மேக்கப் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இந்த மேக்கப்புக்கு ஒரு மகுடம் வைக்கிற மாதிரி நம்ம அழகாக ஒரு பிந்தி வைக்க போகிறோம். என்ன கலர் வைக்கலாம்? ப்ளூ. ஓகே, ப்ளூ கலர் பிந்தி. Okay, so we are done with the makeup. I think my model is very happy. Happy, huh?
பெரிய ப்ராட் ஸ்மைல் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஷீ இஸ் வெரி ஹாப்பி அபவுட் த மேக்கப். ஸோ மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு மேக்கப்போட சந்திப்போம். தேங்க்யூ.